நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களினுடைய ஆலோசகர் திருமிகு பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்பா. துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு ஜெகதீப் தன்கர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. 10 நாளைக்கு முன்னாடி நான் ராஜினாமா பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, பதவி இவ்வளவு காலம் தெய்வம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு ஒரு சில தினங்களுக்குள்ளேயே ராஜினாமா பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ராஜினாமா பண்ணதுக்கு பின்னால மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் ஜூலை 21 அவர் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் கூப்பிடுறாரு 12:30 மணிக்கு. அதுல ஜேபி நட்டா அண்ட் கிரண் ரிஜிஜு கலந்துக்கிறாங்க. அதை 4:30 மணிக்கு திரும்பி மீண்டும் கூடும் என்று அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு 4:30 மணிக்கு அவங்க 2 பேரும் கலந்து கொள்ளவில்லை. அடுத்து மறுநாள் தள்ளி வைக்கிறார், அதிலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இதுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கிறது. அந்த நடந்ததின் விளைவாக ஜெகதீப் தங்கர் தனது ராஜினாமாவை உடல் நலத்தை காரணம் காட்டி சமர்ப்பித்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீப் தங்கர் அவர்கள் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அகைன்ஸ்ட் ஜஸ்டிஸ் வர்மா அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அரசே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருந்த பொழுது எதிர்கட்சிகள் கொண்டு வந்த இம்பீச்மெண்ட் மோஷனை வரவேற்றது தலைமைக்கு ஒரு நெருடலை கொடுத்திருக்குமோ என்ற எண்ணம் இருக்கிறது. இது ஒரு சைடு. ரெண்டாவது, ஜஸ்டிஸ் தங்கர் தனது கருத்துக்களை RSS சார்ந்த விழாவிற்கு ஒரு நீதிபதி சென்றிருக்கிறார் என்ற கருத்தையும் அவர் ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக தனது குரலை ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற 2 வேறு கருத்துக்கள் எதிர்கட்சிகள் மத்தியிலே நிலவுகிறது. இதெல்லாம் மத்திய ஆளும் ஒன்றிய அரசிற்கு ஒரு நெருடலை கொடுத்தது என்பது எதிர்கட்சிகளுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் ஜெகதீப் தங்கரை பொறுத்தவரை அவர் பிஜேபியினுடைய ஊதுகுரலாக இருந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னராக அவர் இருக்கும் பொழுது எப்படி தமிழ்நாட்டினுடைய கவர்னர் RN ரவி தமிழ்நாட்டினுடைய அரசை செயல்பட விடாமல் தினமும் ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதை போல வெஸ்ட் பெங்கால் ஆளுநராக இருந்த ஜெகதீப் தங்கர் மம்தா பானர்ஜியை முற்றிலுமாக செயல்பட விடாமல் அவர் தனது அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு நபர் தான் இந்த ஜெகதீப் தங்கர். அது மட்டுமல்ல, எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நெரித்து பிஜேபிக்கு ஆதரவாக இவர் ராஜ்யசபாவில் செயல்பட்டு எதிர்கட்சிகளே இவர் மேல நோ கான்பிடன்ஸ் மோஷன் 2024 கொண்டு வரக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தியவர் தான் இந்த ஜெகதீப் தங்கர். எனவே இவருக்கும் ஜனநாயகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் ஒரு சர்வாதிகாரி. இந்த சர்வாதிகாரி தனது ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை மக்கள் மீது திணிப்பதில், எதிர்கட்சிகள் மீது அடக்குமுறையை ஏவுவதில் மிகப்பெரிய ஒரு வல்லமையானவர். ஆனால் என்றைக்கு ஒருத்தர் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பாக நடக்கிறாரோ, என்றைக்கு ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ்டு பிராக்டிசஸுக்கு எதிராக கான்ஸ்டிடியூஷனல் பதவி வைக்கக்கூடிய ஒருவர் நடக்கிறாரோ, அன்றைக்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. இப்ப அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற அந்த வரிகள் ஜெகதீப் தங்கருக்கு பொருத்தமாக மாறி இருக்கிறது. அவர் செய்த பிழைகளுக்கு இந்த அறமே அவரது பதவியை பழி வாங்கி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மேல, அதாவது பிரைம் மினிஸ்டருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை உதவி ஜனாதிபதி தங்கர் எடுத்திருக்க வாய்ப்பில்லை. எனவே பிரதமருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இது தன் மீதே ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் ஆளும் ஒன்றிய அரசால் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலை ஏற்பட்டது. நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் தமக்கு எதிராக பேசியதால், தமக்கு எதிராக திரும்பியதால் கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து பயனில்லை, இந்த பதவியில் தொடர்ந்து பயனில்லை என்ற முடிவை திரு உதவி ஜனாதிபதி திரு தங்கர் எடுத்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இது மட்டுமல்ல, இது RSS பிஜேபி இடையே நடக்கக்கூடிய 75 வயது சண்டையாக கூட, அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம். இது பிஜேபி பெரியதா RSS பெரியதா என்ற நிலையிலே இன்றைக்கு ஜெகதீப் தங்கர் இதில் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கலாம் என்றும் நான் கருதுகிறேன்.
எனவே இதில் பல அரசியல் பின்புலங்கள் இருக்கிறது. எனவே இந்த இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அவலங்கள் எல்லாம் நடந்தேறும் என்ற நிலையில் இந்திய ஜனநாயகம் ஒரு கேலிக்கூத்தாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பது திரு தங்கர் அவர்களது பதவி விலகலில் நமக்கு தெரிகிறது. சார், இப்போ ஜெகதீப் தன்கர் வந்து ராஜினாமா செய்யறது வந்து மோடிக்கு விடுத்த எச்சரிக்கையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பார்வைகள் பார்க்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? மோடிக்கு யாராவது எச்சரிக்கை விட முடியுமா? மோடி இஸ் அ பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர். மோடி வந்து இன்னைக்கு அவரை அவரை வந்து ஆர்எஸ்எஸ் ஆல ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் ஆல தொடவே முடியாது. மோடியும் அமித்ஷாவும் இன்னைக்கு பவர்ஃபுல். அவர்கள் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். தொடர்ந்து 3 முறை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களது பவரை வந்து இவர்கள் வந்து 75 வயதில் மோடி 75 வயதை காரணம் காட்டி அத்வானியை வீட்டுக்கு அனுப்பியது போல, முரளி மனோகர் ஜோஷியை வீட்டுக்கு அனுப்பியது போல, யஸ்வந்த் சின்ஹாவை வீட்டுக்கு அனுப்பியது போல, ஜஸ்வந்த் சிங்கை வீட்டுக்கு அனுப்பியது போல மோடியை வீட்டுக்கு ஈஸியாக அனுப்ப முடியாது ஆர்எஸ்எஸ். எனவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சொல்லலாமே ஒழிய ஆர்எஸ்எஸ் ஆல் மோடியை வீட்டுக்கு அனுப்புவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதை அவர்கள் செய்யவும் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் மோடி. எனவே ஆர்எஸ்எஸ் பாட்சா மோடியிடம் பழிக்க. சார், இப்போ மோடி அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ்ல இருந்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை மோடி அவர்கள் பதவியிலிருந்து இறக்கப்படலாமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இறக்கப்படணும்னா எப்படி இறக்கப்பட முடியும்? அவர் மேல நம்பிக்கை இல்ல தீர்மானம் அவருடைய செப்டம்பர் மாசத்துல அவருடைய பிறந்த நாள் வருது. அதுக்கப்புறம் 75 வயது அவர் அடையிறாரு. 75 வயசுக்கு மேல யாரும் ஆர்எஸ்எஸ் இருக்கவங்க யாருமே பதவி இருக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்குது. அதான் அது வந்து அது ஆர்எஸ்எஸ்ல எக்ஸெப்ஷன். இவரு மோடி இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸெப்ஷன். ஸோ நீங்க எப்படி அவரை போய் பதவி விட சொல்லுவீங்க? அவர் மேல வந்து 240 எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது வெர்டிகல் ஸ்பிரிட் நடந்தா மட்டும்தான் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கே ஒழிய இல்லை என்று சொன்னால் அவர் அவர் பதவி இறக்கப்படுவதற்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. எல்லா எம்பிக்களுமே மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள். அவர்கள் எப்படி மோடிக்கு எதிராக செயல்படுவார்கள்? எனவே அது நடக்காத விஷயம். அவரை சட்டப்படியோ ஆர்எஸ்எஸ் ஆல் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அவருக்கு அந்த பலம் இருக்கிறது, அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறது. எனவே அவர் வந்து தொடர்ந்து அவர் தான் பிரதமராக இருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து இது வந்து ஆளுங்கட்சியினுடைய சதிதான், இப்படி இவர் ராஜினாமா பண்ணிருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இருக்கும். அது அது அதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கு. அது வந்து எல்லா வாய்ப்புகளும் சொல்லலாம். எது உண்மைன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு தெரியாது. அவர் எதுக்காக வற்புறுத்தப்பட்டார், எதற்காக ராஜினாமா செய்தார்? 23ஆம் தேதி, ஜூலை 23ஆம் தேதி அவர் ராஜஸ்தானுக்கு கிரடாய் மீட்டிங்க்கு செல்வதாக ஆல்ரெடி அவரது புரோட்டோகால் படி சுற்றுலா பயணம் சுற்றுப்பயணம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து. எனவே அவர் வந்து இந்த எடுத்த முடிவு திடீரென்று எடுத்த முடிவு. இந்த திடீரென்று எடுத்த முடிவுக்கு காரணம் மேலே ஏற்பட்ட வற்புறுத்தலாக இருக்கலாம். உடனடியாக பதவி விலகு என்ற உத்தரவு சென்றிருக்கலாம். அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு வேற வழி இல்லாமல் பதவியை அவர் விலகி இருக்கலாம் ஒழிய இது வந்து வேற வாய்ப்புகள் இல்லை. அவர் பதவி விலகுவதற்கு மோடியினுடைய உத்தரவு இல்லாமல் அவர் இந்த முடிவை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.